இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வரையில வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு மாரி டல்லா ஆச்சு, மூடியா ஆச்சு. திடீர்னு ஒரு மழை பெய்யுது. ஒரு 1 ஹவர் டிஃப்ரென்ஸில பிட்வீன்ல இவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. இத நான் ஃபிலிம்லயும் ட்ரை பண்ணியிருக்கோம். அது என்ன இருக்குதோ அத அப்படியே விடுவேன் நான். அதுதான் அதோட ப்ராசஸ். அடிவாய் திறந்தோர் மொழி சொன்னால் முத்துதிருமோ, அடி முத்துதிருமோ, உன் வர்ணமிகு கைகள் ரெண்டும் தானதிருமோ. நிறைய கம்போசர்ஸோட ஒர்க் பண்ணுறது வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்டாக இருந்தது. அதனால தான் வந்து நிறைய கம்போசர்ஸோட ஒர்க் பண்ண வேண்டியதாக போச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஆஃப் திஸ். அதுவே ஒரு பேட்டர்னாக அமையுங்கிறது அது நடக்கிறப்ப அது அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி அது அப்படியே அது பேட்டர்னாக மாறிடுச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக செட் ஆச்சு. இந்த 3 பேர்த்தோட சவுண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே சித்துன்னு ஒருத்தர் உள்ளே வர்றப்போ அது ரொம்ப நியூவாக மாறிடுச்சு. அவருக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருந்தது. ஸோ இந்த படம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்புட்ஸ் எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு நான் கேதர் பண்ணிக்கிட்டேன். இட் கேவ் மீ அ பிக்சர், லைக் ஒரு பாத்வே கிடச்சிது. ஸோ அந்த பாத்வேலேருந்து தென் ஐ இனிஷியலி ஸ்டார்டட் வித் டைட்டில். ஸோ பேச்சுலர்ன்ற டைட்டிலுக்கு வந்து ஐ ஆக்சுவலி கிராக் த தீம். அந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னு நானே ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். அது ஃபஸ்ட் டைம் வேறு சித்துவோட ஒர்க் பண்ணுறோம். அதை ப்ளே பண்ணி காமிச்சோடனே லைக் ஓகே இது ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் அவர் கேட்டதுமே ஹீ ஆக்சுவலி லவ்ட் இட் அண்ட் ஹீ காட் தட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணது தான். பேச்சுலரோட சவுண்டு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுக்கு காரணமே அதோட ரியலிசம் தான். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி, இட்ஸ் அபவுட் எ லைஃப் ஆஃப் அ பர்சன். அப்படி தான் சொல்லணும். அந்த லைஃபு முன்னாடியே வந்து லைஃப்பை வந்து கேமரா வச்சு அப்சர்வ் பண்ணி போனால் எப்படி இருக்கும், அப்படி கன்சீவ் பண்ணியிருக்கிற ஒரு படம். ஸோ அதில் வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு வர்றது தான் அந்த படத்தோட சவுண்ட் சேலஞ்சு. முதல்ல அந்த பொண்ணை வந்து அந்த பையன் பார்க்குற இடம் ஒன்று இருக்குது. சித்துவோட ஒர்க் பண்ணியில் அந்த இடம் வந்து ஒரு டியூன் வந்துருச்சு எங்களுக்கு. அதுக்குள்ளே என்ன ப்ளே பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக என்ன ப்ளே பண்ணலான்னு தான் எங்களுக்கு இனிஷியலாக ஐடியாவே கிராக் ஆச்சு. அப்போ வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸோட ஃப்ளையிங்கு, அதோட கத்துறது, அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு கோழியை கூட ஆட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வர ஃபீல் தான் அது. இது கோழி நிறைய இருக்குது இதில். அப்போ இந்த சீக்வன்ஸும் வந்து அந்த ஒரு பொண்ணு விஷயமா இருக்கும்போது அது கோழி வந்து இல்லை ஒரு பெரிய ஒரு அண்டர்லைனிங் மேட்டராக வரும். ஸோ ஒய் கான் வி யூஸ் கோழி சவுண்ட் இந்த மியூசிக்கிலே வந்து தாளத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழியோட சில சவுண்ட்ஸ் எடுத்து தாளத்துக்கு மேட்ச் பண்ணி வச்ச உடனே நல்லா இருக்கு. அப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஆக்சிடென்ட்லி வித்தவுட் எனி பிளான், நோ பிளான் அட் ஆல். அந்த சீனுக்கு அப்புறம் நான் ஐ காட் ஐடியா, ஓகே இது இப்படியெல்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய இடங்கள் பண்ணுறதுக்கு ஸ்கோர்லேயே சொல்கிறக்கு ஆரம்பிச்சிட்டேன். சித்து இது இப்படி ஒர்க் ஆகும், இதை நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குட்டி சின்ன லிஃப்ட்டோட சவுண்டை ப்ளே பண்ணோம், வச்சு ஒர்க் பண்ணோம். இதெல்லாம் வந்து அதோட என்ன சொல்கிறது, அதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சது. இன்ஸ்ட்ருமெண்ட்லாகவே போகாமல் ஆர்கானிக்காக அதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பண்ணணும். ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பார் சதீஷ். அது ஷார்ட் பை ஷார்ட் வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார்னு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த மியூசிக்கல் பற்றியும் சொல்லுவார். பண்ண போகிறதுக்கு முன்னாடியும் பேசுவோம், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இதுக்கு மியூசிக்கெலாம் இப்படிலாம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் அது டே பை டே நாங்கள் அதை பேசிகிட்டே தான் இருப்போம். ஒரு சீனில் எந்த இடத்துல மியூசிக் ஆரம்பிக்கலான்னு தெரிஞ்சிட்டா பாதி வேலை முடிஞ்சிடும். அதில் வந்து சித்து வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிடுவார். அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து இந்த படத்தோட மொத்த லைக் ஒரு அங்கேருந்து தான் அந்த படத்தோட மொத்த ஒரு ட்ராவலே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து கரெக்டாக அடியே சாங்க்கு முன்னாடி அந்த சீன் இருக்கும். அடியே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துல வர்ற ஒரு சாங் அது. சதீஷ் வந்து ஒரு சீக்வன்ஸில் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மூடுக்கே வரமாட்டார். அந்த ஷார்ட் முடிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் அதில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா சார், மறுபடியும் இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே இருப்பார். அது எல்லாமே சேர்ந்து தான் அப்படி ஒரு சாங்கோட அந்த ஒரு டைமென்ஷன் கிடச்சிதுன்னு பார்க்குறேன். அதோட சவுண்டு வந்து ரொம்ப புதுசு. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் அதுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் இருந்ததுக்குள்ளே
ரொம்ப கன்ஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த வார்த்தைகள் அந்த சவுண்டு எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அது ரொம்ப பெரிய வரவேற்பாக இருக்குது. பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம். லைஃப் ஆஃப் பேச்சுலர் வந்து காஷிப்போட ஒர்க் பண்ணோம். வந்த ஊரு கட்டட தோப்பு பொட்டி பொருள் பத்திரம் தாம்பு. நிறைய நான் கூட சதீஷ்ட கேட்டேன், என்ன சதீஷ் நிறைய சாப்பிட்ற விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னு. பேச்சுலர் லைஃப்பில் அதான் சார் நிறைய கம்ப்ளீட்டாக கோயம்புத்தூரில் யூஸ் பண்ணுற இசை கருவிகளை வச்சுட்டு மட்டுமே பண்ணினது. அது இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப தூய்மையாக ஒரு கும்மி பாடலோட இன்ஸ்பிரேஷனில் பண்ணினது தான் அது. ஸோ கொங்கு நாடு வந்து அப்படி தான், லைஃப் ஆஃப் பேச்சுலர் அப்படி தான் அமைஞ்சது. பச்சிகளம் பறவைகளம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒன்று பண்ணணும், ரூட்டடாக பண்ணணும்னு ஆரம்பிச்சு தான். எல்லா டைமென்ஷன்லையும் ஷூட் பண்ணாங்க. ஏன்னா அந்த சாங் கட் பண்ணும்போது வேற ஒரு மூட் வேணும் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக 360 டிகிரி ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அது அதோட விஷுவல் வந்து ஐடி ஆஃபீஸில் இருக்கும். சரி, அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம், சவுண்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஏன் ட்ரெடிஷ்னலாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் தான். லிரிக்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 இயர்ஸ் முன்னாடி எழுதப்பட்டது. அது வள்ளி கும்மின்னு சொல்லுவாங்க. முருகனும் வள்ளியும் மீட் பண்ணிக்கிட்ட மொமெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் எடுத்து அதை அதிலேருந்து லிரிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு கும்மி கலைஞரை பாட வச்சு ரொம்ப ஆர்கானிக்காக ரெக்கார்ட் பண்ணணும் தான் பச்சிகளம் பறவைகள். கவன் வந்து ஒரு ரா வாய்ஸ். அது கவன் நெறிந்து ஆளுஞ்சொல்லும் கானமயிலே அழகானமயிலே. பச்சிகளம் பறவைகளம் பாடினவரே தான் பாடினார், நவீன் சொல்லிட்டு. பச்சிகளம் பறவைகளம் ரெக்கார்டிங் அப்போ உள்ளே வந்து சும்மா முணுமுணுத்துக்கிட்டு இருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு லைன் இருக்கும், வாய் திறந்து மொழி சொன்னால் முத்துதிருமோ அடி முத்துதிருமோன்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை கேட்டோடனே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. பயங்கர என்ன சொல்கிறது, பயங்கரமாக இருந்தது அது. அப்புறம் நவீன் அதை நீங்கள் ஃபுல்லாக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரெக்கார்ட் பண்ணணும் தான். அது வந்து அவ்வளோ பெரிய ஒர்க்காக மாறும்னு எங்களுக்கு அப்போ தெரியவே தெரியாது. ஒரே டைம் பாடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும் தான், அவ்வளோதான் கவனோட ஒர்க்கு. ஆக்சுவலி ஒரு 10 மினிட்ஸில் நடந்தது. நிறைய இடத்துல வந்து சைலன்ஸ் இருக்கும், ஸ்கோர் இருக்கும்னு எதிர்பார்க்குற இடத்துல சைலன்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கே ஸ்கோர் வேணுமா அப்படின்னு தோணுச்சு. வெற்றிடம் தான் இசை. அதை வந்து நாங்கள் ஃபைன் பண்ண மொமெண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான இடம். அப்புறம் நம்ம வந்து ரொம்ப நிறைய இறைச்சலுக்கு நடுவில் ப்ளசண்ட்டாக உட்காந்து ஒரு மலை சவுண்டோ ஒரு கிளிகள் குருவிகளோட சவுண்டோ இப்போல்லாம் நம்மளால் கேட்க முடியறதில்ல. அதை ஃபிலிம்குள்ளே கொண்டுட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் பேச்சுலரோட சவுண்ட் ஸ்பேஸே. இயல்புக்கு மீறின சவுண்ட்ஸ் வந்து நம்ம காது கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாக பேச்சுலர் மாறணுன்னா இதையெல்லாம் கட் பண்ணணுன்னு நினச்சி பண்ணினது தான். அதை கட் பண்ணப்போ வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக ரெயின் சவுண்ட் கேட்டுச்சு. அந்த 3 hours வந்து அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த ஒரிஜினல் சவுண்ட்ஸோடு இருக்கட்டும்ங்கிற ஒரு முயற்சி தான் பேச்சுலரோட யூனிக்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன். I'm very happy to be part of all the cults in different languages actually. ஸோ அதே மாதிரி ஒரு கல்ட்டு தான் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு ஏதோ ஒரு மைண்டில் ஒரு ஃபிக்ஸேஷன் இருந்து இந்த பேச்சுலர் படம் பண்ணும்போது. And I was not wrong. I was not at all wrong.